खत्म बाय बाय टाटा। வணக்கம் மக்களே, போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கவினோட ஆணவ படுகொலையை பத்தி. உண்மையிலே கமெண்ட்ல வந்துட்டு ஏகப்பட்ட நல்ல உள்ளங்கள் வந்து ஆதரவு குரல் எழுப்பியிருந்துங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை அடுத்து நிறைய எதிர்ப்பு குரல்கள்னா லிட்டரலா மிரட்டல்களே வந்திருந்தது கமெண்ட்லயும். சரி பரவாயில்ல, இருந்தாலும் மிரட்டல்களால நம்ம பேசாம விட்டுற போறோம்னா கண்டிப்பா இல்ல. ஏன் அதை பேசணும்? அதுதான் கொன்னவனை கைது பண்ணியாச்சு, இறந்தவனை அடக்கமும் பண்ணியாச்சு. இனிமே அதை பத்தி பேசி என்ன பண்ண போறோம்னு நினைச்சீங்கன்னா, இனிமே தான் அதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்பதான் தெரியுது எவ்வளவு பேர் வந்து இதை பத்தி கொஞ்சம் கூட எஜுகேட்டே இல்லாம இருக்காங்க அப்படின்றது. ஏன்னா இதுக்கு அப்புறம் தான், அந்த கவினோட டெத்துக்கு அப்புறம் தான் நிறைய வந்து இந்த இன்ஸ்டா பிரபலங்கள்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிற பைத்தியங்கள், இன்ஸ்டா பைத்தியங்கள் அப்படிதான் சொல்லணும் அவங்கள. ஏன்னா இப்பதான் இவங்க எல்லாம் வாயை திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூல்ல வந்து ஜாதி சர்டிபிகேட் கேட்கறதுனாலதான் இந்த ஜாதி ப்ரொமோட் ஆகுது, அங்கிருந்து தான் ஜாதி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் பட டைலாக் எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல வந்து பொது வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தற்கொலைகளுக்கெல்லாம் எப்படி நம்ம புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஸ்கூல்ல எதுக்காக ஜாதி சர்டிபிகேட் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி 1.5 லட்சம் இல்ல 1.5 கோடி விளக்கங்கள் கொடுத்தாச்சு. எதுக்காக ஸ்கூல்ல ஜாதி சர்டிபிகேட் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி கண்டினியூ பேசலாம். முதல்ல நான் கோபி சுதாகர் விஷயத்துக்கு வரேன். கோபி சுதாகர் வந்து உண்மையிலே சொல்றேன், பரிதாபங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் மெட்ராஸ் சென்ட்ரல்ல இருந்து அவங்களுக்கு ஃபாலோவரா இருக்கேன். உண்மையிலே சொல்றேன், அவங்க போட்ட கண்டென்ட் எல்லாம் உண்மையிலே ஒரு யூடியூபர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு தான் அவங்களோட கண்டென்ட் எல்லாம் இருக்கு. உண்மையிலே யாராலையும் அவ்வளோ தைரியமா, அந்த அளவுக்கு நையாண்டியா, கோபம் வராத அளவுக்கும், அவங்கள வெறுப்பேற்றுற அளவுக்கும் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டையரை இன்னும் யாராலையுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு தெளிவா பிரச்சனை வராத அளவுக்கு செய்வாங்க. அப்படிதான் கோபி சுதாகரோட வீடியோஸ் எல்லாம் நான் இன்ன வரைக்கும் எல்லா வீடியோஸும் பார்த்துருக்கேன். அவங்க அப்லோட் பண்ணது எல்லாமே பார்த்துருக்கேன். இப்போ லட்டு பாவங்கள்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க. அந்த லட்டு பாவங்களை வந்துட்டு மிரட்டி எடுக்க வச்சுட்டாங்க. இப்பதானே இப்பதானே அந்த தனி மனித சுதந்திரமும் என்ன சொல்றது, தனி மனித குரல் வலைகள் நசுக்கப்படுவதுன்றது பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இப்பதான் நீ வந்துட்டு பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் எதுவுமே இப்ப பேச முடியாது. நீ ஆளும் வர்க்கத்துக்கு வந்து அடிமையா தான் இருக்கணும், அவங்கள ஜால்ரா போட்டுட்டு தான் இருக்கணும். எதிரா பேசுனீங்கன்னா உடனே உன்னை மிரட்டி உன்னை ரிமூவ் பண்ண வைக்குவாங்க, உன்னை கார்னர் பண்ணுவாங்க. இதனால நிறைய பேர் வந்துட்டு பயந்துட்டு பேசுறது இல்ல. இது எல்லாத்தையும் மீறி கோபி சுதாகர் வந்து இது பொது வெளியில தேவையை அறிந்து, அதாவது இந்த நேரத்துக்கு இந்த வீடியோ முக்கியமான தேவை, அப்படி தேவையை அறிந்து அவங்க வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. ரொம்ப காட்டமா, அதுல வந்துட்டு காம்ப்ரமைஸ் இல்லாம வச்சு செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த வீடியோக்கு அவங்களுக்கு நம்ம இந்த சின்ன, நமக்கு எதுவுமே இல்லாத ஒரு சின்ன சேனலுக்கே இந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு நம்மளை மிரட்டுறாங்கன்னா, அவ்வளோ பெரிய சேனலுக்கு என்னென்னலாம் த்ரெட்னிங் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் கடந்து, இவங்க பொதுவெளியில மிரட்டினது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் கடந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிருக்கிறாங்க. யாருக்கு? வழக்கு பதிவு செய்யற அளவுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு வழக்கறிஞர் எந்த அளவுக்கு தற்குறிங்களா இருக்குவாங்க யோசிச்சு பாருங்க. அந்த வீடியோல வந்துட்டு அவங்க வந்து யாரையும் குறிப்பிடல, யார் பேரையும் சொல்லல, இன்ன ஜாதி தான் சொல்லல, என்ன சமூகம் சொல்லல, யாரு தனிப்பட்ட நபர்கள் பேரையும் சொல்லல. பொதுவா இப்படி ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத ஒரு தப்புன்னு சொல்லிட்டு இதை கேஸ் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி வேற கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு தற்கொலைங்களா எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. இந்த விஷயத்த நம்ம பேசாம விட்டோம்னா கண்டிப்பா கருத்து சுதந்திரம்ன்றது ஒண்ணு இல்லாமலே போயிடும். எல்லாரோட குரல் வலையும் நசுக்கப்படும். இனிமே எதையுமே பேச முடியாது. இதுக்கப்புறம் தான் இவங்க வந்துட்டு கோபி சுதாகர் அவங்க இந்த மிரட்டலை விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ இன்னைக்கு 7 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அவங்களோட வீடியோஸ் எல்லாம் 1 மில்லியன் இல்ல 2 மில்லியன் போகும். இப்ப 7 மில்லியன் வியூஸ் போக வச்சிருக்காங்க இவங்க. இப்படித்தான் வந்துட்டு விஜய் படங்கள் நிறைய வரும்போது எதிர்ப்புகள் கிளப்பி அந்த படம் வந்துட்டு ஆவரேஜான படத்தை கூட 300 கோடி 400 கோடின்னு வசூல கிளப்பி விடுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு கோபி சுதாகர் அவங்க வீடியோவை வந்துட்டு 2 மில்லியன் பார்க்க வேண்டிய வீடியோவை 7 மில்லியன்ஸ்ல உயர்த்தி வச்சிருக்கிறாங்க இவங்க. அதுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். சரி, இவ்வளோ த்ரெட்னிங் அப்புறமும் அந்த வீடியோவை டெலீட் பண்ணாம இருக்கிறதுக்கு கோபி சுதாகர்
இந்த 2 பிரதர்ஸ்க்கும் உண்மையிலே நன்றியை தான் நம்ம தெரிவிச்சுக்கணும். அடுத்தது நான் இந்த ஸ்கூல் மேட்டருக்கு வரேன். இப்போ என்னன்னா, இந்த கவின் படுகொலை நடந்ததுமே கவினுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லி பேசுற நிறைய தற்கொலை பைத்தியங்கள், இன்ஸ்டா தற்கொலை பைத்தியங்கள் தான் பிரபலங்கள்னு சொல்லி பேர்ல சுத்தின்னு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஸ்கூல்ல வந்துட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேக்குறீங்களே, அதுல இருந்து தான் ஜாதி ப்ரொமோட் ஆகுது, அதை ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்களை விட்டு பேச வைக்கிறாங்க. 1.5 கோடி விளக்கங்கள் சொல்லியாச்சு. இருந்தாலும் இந்த வீடியோ மூலியமா ஒரே ஒரு விளக்கத்தை சொல்றேன் உங்களுக்கு. அந்த சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட் ஸ்கூல்ல ஏன் கேட்கறாங்க அப்படின்றத தெளிவா தெரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சும் ஜாதி கலவரத்தை தூண்டணும், அவங்கள வந்துட்டு அந்த கார்னர் பண்ணணும்ட்டே பேசுற பைத்தியங்களுக்கு, வன்ம குடோன்களுக்காக கிடையாது நான் சொல்றது. உண்மையிலே தெரியாதவங்க, இதை பத்தி நான் விளக்கம் தெரியாதவங்க இருந்தா உண்மையிலே தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக கேட்கறாங்கன்னா, சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன். ஒரு படிக்கட்டுல மேல நடந்துட்டு வராங்க. அதுல ஒருத்தர் நல்லா இருக்கிறவர், ஓகேயா, என்ன மாதிரி நல்லா இருக்கிறவங்க அதுல நடந்து ஏறி போயிடுறாங்க. 2 காலு 2 கை இருக்கிறவங்க ஏறி போயிடுறாங்க. ஒரு காலே இல்லாத மாற்றுத்திறனாளி ஒருத்தர் இருக்காங்க. அவருக்கு யாரோ சென்டர்ல வந்து கால் போயிடல, பிறப்பாலேயே அவர் மாற்றுத்திறனாளி, அவருக்கு ஒரு கால் இல்லை. ஆனா தைரியம் இருக்கு, ஏறிட முடியும் அப்படின்றது இருக்கு. ஆனா இந்த காலை வச்சு ஏற முடியல. அப்ப என்ன பண்றாங்க, அவருக்கு ஏறுறதுக்கு ஒரு கையை கொடுத்து தூக்கி விட்டு அவர் அந்த இடத்துக்கு வந்துருவார். அந்த இடத்துக்கு வந்துட்டு அவருக்கு உதவியே தேவையில்லை, அவரும் மேல வந்துருவாரு. அப்போ அந்த அடிப்படையில அவருக்கு ஒரு கால் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கானது தான் இந்த ஸ்கூல்ல கேட்கிற சர்டிபிகேட். எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆயிரம் காலமா மறுக்கப்பட்டிருக்கு, கல்வின்றது மறுக்கப்பட்டிருக்கு. மற்ற எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டும் அனுபவிக்கல. இப்போ அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அவங்க அப்பா அம்மா படிக்கல, அவங்க தாத்தா பாட்டி படிக்கல, அவங்க வம்சாவளியா படிக்காம வரும்போது இவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், இவங்க கொஞ்சம் ஆவரேஜா இருப்பாங்க இல்லையா. அந்த ஆவரேஜா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டெப், இந்த பாருப்பா, இந்த சின்ன ஒரு சலுகையை கொடுக்குறவனுக்கு இந்த கையை பிடிச்சி கொஞ்சம் தூக்கி விடுற, நீ மேலே ஏறிக்கும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த ஜாதி சர்டிபிகேட்டையே கேட்கறாங்க. நீ என்ன ஜாதி இருந்தா ஒரு ஷெட்யூல்டு கேஸ்டா, ஒரு பிற்படுத்தப்பட்டவனா, இல்ல தாழ்த்தப்பட்டவனா, உனக்கு வந்துட்டு ஒரு முன்னுரிமையை கொடுக்குறோம். அதை பிடிச்சி நீ மேல வந்து உனக்கு கீழே இருக்கிறவனை நசுக்காம ஒரு அதிகாரத்துல உக்காந்து நீயும் உன் கம்யூனிட்டியை உயர்த்திக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்காகத்தான் ஜாதி சர்டிபிகேட் கேட்கறாங்க. யாரோ ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியோ இல்ல பிசிஎஸ்சியவோ எந்த சமுதாயத்தையும் ஒடுக்கணும், எந்த சமுதாயத்தோட உரிமையை பறிக்கணுன்றதும் கிடையாது. நிறைய கேள்விகள் என்ன வருதுன்னா, அவங்க மட்டும் 40% எடுத்தா அவங்களுக்கு வந்துட்டு சீட்டு கிடைச்சிருமா, நாங்க வந்துட்டு 90% எடுத்தா தான் கிடைச்சிருமா, என்ன இது பாகுபாடுன்னா. ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, அன்னைக்கு அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்க அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்காங்க, அந்த அளவுக்கு சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. நீ படிக்கவே கூடாதுன்னு சொல்லி. அப்போ அவன் தான் முதல்ல படிக்கணும்ன்றது கிடையாது, நீ எப்பேற்பட்டாச்சும் படிச்சிருவ. நீ படிக்கலனாலும் உனக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, நிலம் இருக்கு, ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்கு. அவனுக்கு எதுவுமே இல்லை. அப்போ அவனுக்கு ஒரு வாழ்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கானது தான் இந்த ரிசர்வேஷன்ன்றது. அந்த ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக தான் உனக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஜாதி சர்டிபிகேட்டை கேட்கறாங்க. சிம்பிளா சொல்றாங்க, உடம்பு சரியில்லாதவன டாக்டர் உனக்கு என்ன காய்ச்சல் இருக்கு அப்படின்னு கேட்கறது தான் இந்த ஜாதி சர்டிபிகேட் கேட்கறது ஸ்கூல்ல. அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சாதானே, டாக்டர் தெரிஞ்சாதானே அவங்க மருந்து கொடுக்க முடியும். அப்போ நீ இந்த நான் கல்வி மறுக்கப்பட்ட கம்யூனிட்டியிலிருந்து வந்துக்கிறேன்னு சொன்னா நீ தானே முதல்ல படிக்கணும். இதைத்தான் அம்பேத்கர் எழுதின சட்டம் சொல்லுது. இதை புரிஞ்சிக்காம ஜாதி சர்டிபிகேட் ஸ்கூல்ல கேட்கறாங்க, ஜாதி சர்டிபிகேட் ஸ்கூல்ல கேட்கறாங்கன்னு சொல்லி தற்குறித்தனமா, நான் பிரபலம், நான் இன்ஸ்டா பிரபலம், அதனால எனக்கு அறிவு பயங்கரமா இருக்கும், நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு எவனும் பேசாதீங்க தயவு செஞ்சு, கேவலமா இருக்கு. அதுக்கப்புறம் போன வீடியோல ஒரு பன்னியை பத்தி பேசியிருந்தோம். அந்த பன்னி வந்து ஏதோ எதாச்சும் அந்த வீடியோல தான் வந்துட்டு ஜாதியை பத்தியோ அவங்க அந்த பையன் வந்துட்டு வாழ்க்கை பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணா, ஏதோ எதர்ச்சியா செஞ்சான், ஜாதி பாசத்தில் செஞ்சுட்டான்னு நினைச்சிருந்தா. ஜிபி முத்து அவர்கள் வந்து உண்மையிலே ஜிபி முத்து அவர்கள் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு, இதே மாதிரி கோமாளித்தனத்தை பண்ணி தான் மேல வந்தாரு. பட் ஓரளவுக்கு டீசென்டான இதா வந்தாரு. ஆனா இந்த அளவுக்கு வன்மம் கொண்ட நாயா வந்துட்டு அவர் மேல வரல. ஜிபி முத்து வந்துட்டு கீழ் சாதி அப்படின்றான்.
இந்த அளவுக்கு வன்மம் கொண்ட ஒரு அயோக்கிய நாயை இவன் இருப்பான்னு சொல்லிட்டு நான் போன வீடியோ போட்ட வரைக்கும் எனக்கு தெரியாது. உண்மையிலேயே அந்த நாயை வந்துட்டு படத்தில் நடிக்கிறேன், அதில் நடிக்கிறேன், இதில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள் எல்லாத்தையும் சொல்லின்னு சுற்றினுக்குது. தயவு செஞ்சு அவனை ஆதரிக்காதீங்க. அவனை வந்துட்டு காமெடி பீஸாக பார்க்காதீங்க. அந்த நாயை வந்துட்டு எங்கே பார்த்தாலும் கல்லால் அடிச்சு கொள்ளுங்க. அவன் வந்து வன்மம் கொண்ட ஒரு அயோக்கிய நாய், அப்படிதான் அவனை பார்க்கணும். வீடியோவோட லாஸ்ட் விஷயத்துக்கு வரேன். நான் ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துல ஏதாச்சும் ஒரு தாவேக்கால இருந்து ஏதாச்சும் நியூஸ் வருதா, இல்ல ஒரு கண்டன குரல்கள் வருதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். உண்மையிலேயே வரல. சத்தியமா சொல்றேன், இவங்கெல்லாம் பெரியார், அம்பேத்கர், காமராசர் இவங்களெல்லாம் தூக்கி பிடிச்சி பேனர்ல வச்சு பேசுறதுக்கான தகுதியை இழந்தவங்க. நான் இப்பவும் சொல்றேன், நான் தீவிரமான விஜய் ஃபேன். நாளைக்கு விஜய் படம் ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவேன். ஆனா இந்த விஷயத்துல, கவினோட ஆணவ படுகொலை விஷயத்துல இந்த தாவேகா கம்ப்ளீட்லி ஜீரோ, வேஸ்ட். உண்மையிலேயே அந்த இடத்துல வந்துட்டு தாவேகா மட்டும் கிடையாது, எந்த கட்சியும் பேசல. ஏன்னா இந்த கட்சி ஓட்டு, அதாவது ஜாதி ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பயத்துல யாரும் பேசல. ஆனா தலைவர் திருமா அப்படின்ற ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்க குறைய கேட்டு கொண்டு போய் அவர் நம்பின மாதிரியே பார்லிமெண்ட்ல அந்த குரலை கேட்க வச்சாரு. உண்மையிலே தலைவர் திருமா அப்படின்ற ஒருத்தர், நான் போன வீடியோல சொன்ன மாதிரி கடைசி நம்பிக்கை, இந்த தமிழ்நாட்டோட கடைசி நம்பிக்கை தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். உண்மையிலே எங்க இளவு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் தான் சொந்தக்காரன் போய் நிற்கிறேன். இதை என்னாலதான் முடிச்சு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி போய் நிற்கிறது தலைவர் திருமா அவர்கள் தான். அவரால் தான் விடிவு காலம் மக்களுக்கு கிடைக்க போகுது. எப்பவும் சொல்றதே எப்பவும் சொல்றேன், அவர் இருக்கும்போதே அவர் கையில் ஆட்சியை கொடுத்து அவரோட ஆட்சியில சந்தோஷத்தை அனுபவிக்க பாருங்க. மிஸ் பண்ணிட்டோம், இப்படிப்பட்ட ஒரு தலைவரை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு வந்து கல்யாணம் ஆகல, குழந்தை குட்டிங்க இல்லை. அவரோட கட்சியை மறுபடியும் அடுத்த கட்டத்தை கொண்டு போய் அதே மாதிரி தியாகத்தோட அந்த கட்சியிலே இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் இருக்கிறாரு, இருக்கும்போது அவர் கையில் ஆட்சியை கொடுத்து ஜனங்களை சந்தோஷப்படுத்துங்க. உண்மையிலே இந்த ஜாதின்ற ஒரு ஆணவத்தை, ஒரு கேவலத்தை தமிழ்நாட்டிலேருந்து தொடச்சேரிங்க. நன்றி. திருமாவளவனை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் சக்தி, ஒரு பெரிய சிந்தனையாளன் யாருமே கிடையாது. நான் சொல்றேன்.